கொடைக்கானல் கீழ் மலைப்பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் மக்கள் குடியிருப்பு பகுதி மற்றும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானையால் பொதுமக்கள் விவசாயிகள் கடும் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான தாண்டிக்குடி, பண்ணைக்காடு போன்ற கிராம பகுதியில் பழங்குடியினர் மற்றும் விவசாயிகள் ஏராளமானோர் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே அப்பகுதியில் காட்டு யானை புகுந்து விவசாய பொருட்களை கடும் சேதப்படுத்தி வருகிறது. மேலும் தாண்டிக்குடியில் விசேஷம் என்பதால் உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக முருகன் கோவிலுக்கு வருவது வழக்கம். இதனால் அப்பகுதி மற்றும் சாலையில் காட்டு யானை அதிக நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள், உள்ளூர்வாசிகள் வெளியே செல்வதற்கு கூட அச்சத்தில் உள்ளன. மேலும் அப்பகுதியில் காப்பிபாலா சீசன் தொடங்கி இருப்பதால் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை அறுவடை காலத்தில் காட்டு யானைகள் முற்றிலும் சேதப்படுத்தியதாலும் வாழ்வாதாரம் இழந்து நிற்கும் உள்ளூர்வாசிகள். இந்நிலையில் வனத்துறையினர் வழங்கப்பட்ட சோலார் மின்விளக்குகள் எதுவும் எரியப்படாத நிலையில் உள்ளதால் இரவு நேரங்களில் அவ்வழியே செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாக தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியில் வனக்காப்பாளர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் இதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அப்பகுதி பழங்குடியினர் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி கூடுதல் வனக்காப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக உள்ளது. எப்படி நிற்கிது ஒரு அசையாமல்.